சுவாசம் பதிப்பகம் வழங்கும் அரவிந்த் சுவாமிநாதனின் முற்பிறவி மறுபிறவி உண்மையா கட்டுக்கதையா புத்தகம். முற்பிறவி மறுபிறவி குறித்த கேள்விகளுக்கு ஆய்வுகளின் மூலமும் தனிமனித அனுபவங்கள் மூலமும் பதிலளிக்கும் நூல். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். இல்ல, அவர் ஒரு அரசியல் தலைவரை நான் பார்க்கல, ஒரு தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையா பார்க்குறேன். தப்பே கிடையாது. நானும் விஜய் நல்ல நம்பிக்கையாக பார்க்குறேன். ஏன்னா எனக்கு 2 விஷயம் தெரியும். ஆதவர்ஜுனா இன்னொன்று சொல்றாரு, விஜயை பார்த்து திமுக பயந்துட்டாங்க, அதனால தான் விஜய் மாதிரியே நடிக்கிறாங்க. இப்போ முதல்வர் அவர்கள் விஜய் நடிக்கிறாருங்கிறத அவர் ஒத்துக்கிறாரா? இப்போ பத்திரிகையாளரை பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பவுன்சர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படுது, பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தாக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் அவங்க சில வேலைகளையே செய்திருப்பாங்க. இப்போ பத்திரிகையாளர்கள் வேணுக்குனே இந்த மாதிரி எல்லாம் 200 ரூபாய் 400 ரூபாய் 300 ரூபாய் யூபிஸ் தானே. இப்போ நீங்கள் பெரிய அறிவாளி மாதிரி மூத்த பத்திரிகையாளர் 2 பேர் பேசுவாங்க, சபாஷ் நடுநிலையோட பேசுகிறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி சுத்தமாக திமுக இதில் ஃபால் ட்ராப் ஆகிடுவார். உங்களை இழுக்குவதற்காக கதை பண்ணுவாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது ஆண்டு பொதுக்குழு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது அந்த நிகழ்வு தொடங்கும் பொழுதே ஒரு பேனர் வச்சுருக்காங்க, கெட் அவுட் அப்படிங்கிற பேரில். கெட் அவுட் ஸ்டாலினும் இல்லை, கெட் அவுட் மோடினும் இல்லை, கெட் அவுட் இருக்குது. அதில் ஒரு 6 கொள்கைகள் வச்சுருக்காங்க சார். மும்மொழி கொள்கைகளை கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறோம், சாதிக்கு கெட் அவுட் அப்படிங்கிறோம், அதே மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீட்டுக்கு கெட் அவுட்டுங்கிறோம், இதுக்கு எல்லாம் திராவிட கட்சி சொல்கிறதெல்லாம் அவரும் சொல்கிறாரு. திராவிட கட்சியே கெட் அவுட்டுன்னு சொல்கிறாரு. ஆமாம், இது ஒரு கையெழுத்து இயக்கம் மாதிரி பண்ணுறாங்க சார். இதில் விஜய் அவர்கள் முதல் கையெழுத்து போடுறாரு. ஸோ அவருடைய இந்த விழாவில் கலந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரையும் அவங்க கையெழுத்து போட சொல்கிறாங்க. மற்ற தாவேக்காரங்கெல்லாம் போட்டாங்க, பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்ட்டாரு. அவரை பக்கத்தில் வச்சு இந்த விழாவை நடத்துகிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிரசாந்த் கிஷோர் தெளிவாக இருக்கார். நான் அரசியல் கட்சிகளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன். நான் விஜய் ஒரு இயக்கமாக பார்க்குறேன், அரசியல் கட்சியாக பார்க்கல. ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அவர் தேர்தலில் தானே நிற்க போகிறார். அவர் இன்னும் வேறு ஏதாவது ரூட்டில் ஏதாவது வரப்போகிறாரு, அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் ஒரு அரசியல் தலைவரை நான் பார்க்கல, ஒரு தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையாக பார்க்குறேன். தப்பே கிடையாது. நானும் விஜய் நல்ல நம்பிக்கையாக பார்க்குறேன். ஏன்னா எனக்கு 2 விஷயம் தெரியும். திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை வேறு ஏதாவது கட்சி எடுக்க முடியுமா? அந்த 21% எடுக்க முடியாது. அதிமுகவுடைய ஆதரவு வாக்குன்னு சொல்கிற அந்த 20, 25%, 33% எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியாது. பிஜேபிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சித்தாந்த ரீதியான வாக்குகளை யாராவது பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. அது எத்தனை பர்சன்ட்டுங்கிறது போன வாட்டி நீங்கள் பார்த்தீங்க. சில தொகுதிகளில் 30%, சில தொகுதிகளில் 25%, சில தொகுதிகளில் 20%. அப்புறம் நீங்கள் கூட்டி பெருக்கி 11% நீங்கள், 18% நீங்கள். ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் இதை விட அதிகமாக வாங்கியிருக்காரு. அண்ணாமலை ஒன்றும் பண்ணலை. நீங்கள் இதெல்லாம் எனக்கு வேலை இல்லை. எனக்கு என்ன தெரியும்னா, குறைந்தது ஒரு 15 தொகுதிகளில் பிஜேபிக்கு ஒரு தெளிவான சப்போர்ட் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் 2வது நிலைன்னு இருக்குது. இப்போ அடுத்ததில் 1வது நிலைக்கு மாறணும். இல்லை சார், நீங்கள் சொன்னதை வச்சு நாங்கள் பார்க்கும் பொழுது திமுகவுக்கு 21ங்கிறீங்க, அதிமுகவுக்கு 33 சொன்னீங்க. இப்போ 33 இப்பவும் இருக்கா சார்? இல்லை, அந்த இப்போவும் இருக்காங்கிறதுல எடப்பாடி ஐயா கொஞ்சம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் படித்து வளர்ந்த ஒரு மாணவன் தான், கொஞ்சம் எங்கேயோ போய் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரோ ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், அதனால் ஃபெயில் ஆகிட்டு இருக்கான். திருப்பி வந்துட்டான்னா அவன் படிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அவர் மெகா கூட்டணின்னு ஒன்று வரும், அதை வைத்து கொண்டு பண்ணிடலாம், திமுகலேருந்து எல்லோரும் வந்துடுவாங்கங்கிற கனவுலேயே அவர் இருக்கார். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ஆதரவு வாக்குகள் அப்படிங்கிறது ஆண்கள் சம்மந்தப்பட்டதுன்னு குறுகி 30 வருஷம் ஆச்சு. பெண்கள் வாக்கு ஜெயலலிதா பக்கம் இருந்தது. அதனால தான் அவங்களால தொடர்ந்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு. 2004 தோத்தாலும், 6 தோத்தாலும், 9 தோத்தாலும், பிறகு தனித்தே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்தது. விஜய் என்ன பண்ணுவார்னு திமுக பயப்படுது அப்படின்னு சொன்னால், திமுகவுக்கு இருந்த பெண்கள் வாக்கு விஜய் பக்கம் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 40+ இருக்கக்கூடிய பெண்களின் வாக்கு திமுக கிட்டேருந்து போகும். இது ஆதரவு வாக்குகளுடைய சிதைவு. அதுதான் பிரச்சனை. பிஜேபி 18லேருந்து 19 ஆகும்னு நான் சொல்லுவேன், 23 ஆகும்னு சொல்லுவேன்.
நீங்கள் இப்போ 3லேருந்து 11க்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவீங்க. அந்த விவாதத்துக்குள்ளே நான் வரவே விரும்பலை. 76 தொகுதிகளில் பிஜேபிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. திமுகவுடைய கோபம் பிஜேபி பக்கம்தான் போகும், அதிமுக பக்கம் போகாதுங்கிறத 2024 தேர்தல் உங்களுக்கு 13 தொகுதிகளில் சொல்லிடுச்சு. 13/6 தான் நம்ம சொல்கிற சட்டசபை தேர்தல். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், எதுக்கு இவர் சம்மந்தமே இல்லாமல் மும்மொழி கொள்கையை பேசுகிறாரு, அப்புறம் அது ஊற்றி மூடிச்சுன்னு தெரிஞ்ச உடனே டபக்குன்னு இந்த வரையறை சம்பந்தமாக ஸ்டாலின் ஐயா பேசுகிறாருன்னு பார்த்தேன். ஒரு பக்கம் அமித்ஷா வர்றது, வேறு சில மாற்றங்கள் வரும்னு நம்புகிறாங்க. நிறைய பேர் இன்னும் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்துரும்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது சித்தாந்த ரீதியாக ஒத்த கருத்துள்ள இருவருடைய கூட்டணி. ஒரே ஒரு வித்தியாசம் அல்லது 3 வித்தியாசம். வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே அதிமுக போகும், பிஜேபி வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே போகாது. அதனால தான் நீங்கள் நீட்டுக்கு ஒரு கருத்து சொல்லணும், இது மும்மொழி கொள்கைக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் அதிமுகவுக்கு இருக்கிற நிர்பந்தம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 25-15 அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவாலும் பிஜேபியாலும் வெற்றி பெற முடியுங்கிறத நாம் 2023லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். 25 அதிமுக கண்ட்ரோலில் இருக்கும், அவங்க எதையோ பண்ணிட்டு போட்டோம். 15ங்கிறது பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கும், அவங்க என்ன பாசனை வைத்துக்கொண்டு பாமக வைத்துக்கொள்ளாமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போட்டோம். இப்படி தான் இருக்கணும்னு சொன்னோம். டப்புன்னு பல்ட்டி அடித்தார் எடப்பாடி ஐயா. செப்டம்பர் 2023 எல்லாமே செதஞ்சு போச்சு. அவர் பெரிய கனவு கண்டுட்டு இருந்தார், காங்கிரஸ் வந்துடும் அப்படிலாம் கனவு கண்டார், எதுவும் நடக்கலை. ஆனால் இப்போ இந்த விஜய் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் வந்து திமுகவுக்கு பயத்தை கொடுத்துருக்கு, அதிமுகவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. 3வது அணியாக இருந்து விஜய் பிரிப்பாருன்னா அதிமுகவுக்கு பயனே இல்லை, திமுகவுக்கு தான் பயன். அதிமுகவோட ஒத்து வருவார், பிரசாந்த் கிஷோர் அந்த மாதிரியான அட்வைஸ் தான் கொடுப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் தனித்து வந்துருங்க, நம்ம தூள் கிளப்பிடலாம், எல்லாரும் உங்ககிட்ட வந்துடுவாங்கன்னு நினைக்க மாட்டார். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போ அதிமுக, தாவேகா, விசிக அப்படிங்கிற ஒரு கூட்டணி நடந்ததுன்னு சொன்னால், நம்ம திமுகவோட பல்லக்கு தூக்கிகள் அதே கூட்டணியிலே மீதி இருக்கிற பல்லக்கு தூக்கிகள் அப்படியே இருந்தாங்கன்னு சொன்னால் 60% வாக்குகளை தான் இவங்க பிரித்து மாற்றி கொண்டுப்பாங்க. இந்த 40ங்கிறது எப்படியுமே தனியாக இருக்கும். அந்த 40ல் என்னை பொறுத்த வரைக்கும் 18-20 இந்த 75 தொகுதிகளில் பிஜேபிக்கு சாஸ்வதம். மீதி இருக்கிறது என்னங்கிறது தெரியாது. ஓட்டு போடுமா போடாதா, ஓடி போயிடுமா, எதுவும் தெரியாது. அது அப்புறம் பார்த்துப்போம். இப்போ விஜய் வராரு அப்படின்னு உடனே திமுக கிட்ட ஒரு ஷேக் வர்றதுக்கு காரணம், திமுக உதயநிதினு மாறினதுனாலையும் விஜய் திமுகவை போலவே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழர் கட்சியிலேருந்து இவர் வந்துட்டார், அதுலேருந்து அவர் வந்துட்டாருங்கிறதெல்லாம் பண்ணுறாரு, கரெக்டாக பண்ணுறாரு, டிட்டோவாக பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி பேசக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது திமுகவுக்கு அதிர்வலையை ஏற்படுத்தும். அதனால தான் அவசரமாக முந்தானத்து ராத்திரி கனவு கண்டு 8 தொகுதியை குறைச்சிருவாங்கன்னு ஸ்டாலின் ஐயாவுக்கு ராத்திரி 12 மணிக்கு யாரோ ஒரு தேவாலயத்தில் இருந்து சொல்லிட்டாங்களோ என்னன்னு தெரியல, பேய் வந்து ஓட்டிடுச்சு, டப்புன்னு 5ஆம் தேதி அன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற மொழிப்பற்று அப்படிங்கிற கதையெல்லாம் அவர் விட ஆரம்பிச்சிருக்கார். ஸோ விஜய் திமுகவை பயமுறுத்துகிறார், திமுக பயந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். இவ்வளவு தான் நீங்கள் இன்றைக்கி பேசின இந்த மாநாடை வைத்து நான் பேசணும். இல்லை சார், ஆதவ ஒரிஜினா ஒன்று சொல்கிறாரு, இப்போ ஊழல் அப்படிங்கிறது எல்லா நாடுகள்லையும் இருக்குது, அவங்கெல்லாம் வளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த வளர்ச்சியிலேருந்து ஊழல் பண்ணுறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் தான் கடன் வாங்கியே ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது நியாயமானதானே சார் அவர்? ஆமாம், அவர் வந்து சொல்கிறது நியாயம், ஆனால் பாதி. இப்போ தமிழ்நாட்டில் 34 மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 34 மாவட்டங்களும் வளம் பெறுவதற்கான காரண காரியங்கள் இருக்குது. இப்போ ஈரோடுனா நீங்கள் சட்டுன்னு சொல்லலாம், திருப்பூர்னு சொன்னால் ஒசேரின்னு சொல்லலாம், கோயம்புத்தூர்னு சொன்னால் எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம். இப்போ ஒரு சில இடங்களில் கனிம வளம் சொல்லலாம். நம்மளுடைய தமிழ்நாடு மாதிரி கேபிட்டல் சென்ட்ரிக்காக இல்லாத மாநிலம் இந்தியாவில் குறைவு. நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலம் எடுத்திங்கனாலும் கேபிட்டல் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஆந்திரா, தெலுங்கானா இன்றைக்கி பிரிஞ்சு வந்தாலும் ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு போனது தான் தெலுங்கானாவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, ஆந்திராவுக்கு அது ஒரு வீழ்ச்சி. ஏன்னா தொடர்ந்து ஹைதராபாத்தை தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, தலைநகரை தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. கல்கட்டாவில் ஹவுராக்கும் ஃபால்தாக்கும் சம்மந்தமே இருக்காது. ஃபால்தா ரொம்ப நலிவடைஞ்சிருக்கும், ஹவுரா அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும். ஸோ இப்படி தொடர்ந்து கேபிட்டல் சென்ட்ரிக்காகவே வளர்ந்துக்கிட்டு இருந்தது. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. அறிவார்ந்த காமராஜிலிருந்து தொடர்ந்து இங்கே ஆட்சி நடந்துகிட்டு இருந்ததுனால 34 மாவட்டங்களையும் வளம் கொழிக்க முடியும். ஆனால் இவங்க தூத்துக்குடிக்கு ஏதாவது பண்ணுறாங்களா பாருங்கள், எதுவும் பண்ண மாட்டாங்க. அங்கே போர்ட் இருக்குது, அங்கே குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க இருந்தால் போகிறோம், அந்த வந்து பெரிய வளர்ச்சி வேண்டாம், இப்படி தான் வளர்ச்சியை செஞ்சு விட்டு கோவை வந்து
கையை விட்டு போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு லட்சம் வாக்கு உருவிட்டு தான் நாங்கள் ஜெயிக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி நிலமை நாளையிலேருந்து வரக்கூடாது. திருநெல்வேலி எடுத்துக்கோங்க, ஏதாவது வளர்ச்சி இருக்கான்னு சொல்லுங்கள். எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது. இன்றைக்கும் மதுரா கோட்ஸ்ன்னுவாங்க. அந்த கம்பெனியே இல்லாமல் போயிடுச்சு, ஆனால் மதுரா கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி சில மாவட்டங்களிலெல்லாம் வளர்ச்சியை கொடுக்காம குறிப்பிட்டு சில இடங்களில் மட்டும் வளர்ச்சியை கொடுக்கறதுங்கிற தப்பை திமுக செய்யுது. இந்த 3 லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு ஏதாவது ஒரு காரணம் யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்களா? சரி, ஆதவர்ஜுனா இன்னொன்று சொல்கிறாரு, விஜயை பார்த்து திமுக பயந்துட்டாங்க, அதனால தான் விஜய் மாதிரியே நடிக்கிறாங்க. இப்போ முதல்வர் அவர்கள் வந்து விஜய் நடிக்கிறாருங்கிறத அவர் ஒத்துக்கிறாரா? இல்லை, விஜய் ஏன்னா படம் எனக்கு இந்த ஆதவ அர்ஜுனா மேலே கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத சில கருத்துக்கள்லாம் இருக்குது. எதுக்கு போய் ஒரு டிஎம்சிக்கு 1200 கோடி பாண்டில் கொடுத்தாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. 600 கோடி இவர் ஏன் திமுக கொடுத்தாருன்னு தெரியாது. நீங்கள் ரொம்ப நேரமாக அதை பற்றி பேசுவதனால எனக்கு டக்குன்னு விஜயை விட அதிகமாக இவர் தான் சார் பேசியிருக்காரு. திமுகவை நேரடியாக குற்றம் சாட்டியிருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் வந்து அண்ணான்னு சொல்கிறாங்க படத்தில், நாங்களாம் அண்ணான்னு சொல்கிறோம், அதை பார்த்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணான்னு கூப்பிட சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் பாதிப்பு எங்கேருந்து வந்ததுன்னா, ஜெயலலிதா அம்மாவை வந்து அம்மான்னு கூப்பிடுறதுங்கிறது இயல்பாக நடந்த ஒரு விஷயம். பெண்களை பொதுவாக நம்ம மா அப்படிங்கிற அடிப்படையில் எப்போதுமே கூப்பிடுவோம். அவங்களும் நிறைய காரணங்களுக்காக தன்னுடைய 45-50 வருடத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த அம்மா என்று அழைக்கும். அப்போ என்னையும் யாராவது எதாவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் சம்மந்தம் இல்லாமல் அப்பான்ற மாதிரி சொல்லி அது ரைமிங்கில் வேறு விதமாக எல்லாம் போய் சிக்கலாகி போச்சு. நான் என்ன சொல்கிறேன், உங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு எதுக்கு வருது? உங்களை இன்னாருன்னு கூப்பிட்றதுக்கு என்ன வசதி இருக்குது? கருணாநிதியின் பையன்னு சொன்னால் வேலை முடிஞ்சிருச்சு. வேறு ஏதாவது தகுதியில் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் அடைஞ்சிருக்கீங்களா? ஸ்டாலின் ஐயாவின் பையன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சது. வேறு ஏதாவது தகுதியில் உதயநிதிக்கு துணை முதல்வர் வந்திருக்கா? அதோடு நிறுத்திக்கோங்களேன். ஏன் எங்களை சாவடிக்கிறீங்க? வந்துட்டீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர்னு ஆயிடுச்சு. 2026 எங்கேயாவது தப்பு எடப்பாடி ஐயா ரொம்ப முட்டாள்தனமாக ஏதாவது தப்பு பண்ணாருன்னா, பொதுவாக பண்ண மாட்டாருன்னு நல்லா யோசித்து செய்யக்கூடியவர் தான். எங்கேயாவது சொதப்பி விட்டாருன்னா திரும்ப அவங்க தான் வரப்போகிறாங்க. ஸோ இன்னொரு 5 வருடத்துக்கு நான் இந்த மாதிரி டிவிலெலாம் போய் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி கொடுமையே கொடுக்காதீங்க. உங்களை எப்படி வேணாலும் கூப்பிட சொல்லுங்கள். பெரியப்பான்னு கூப்பிட சொல்லுங்கள், தாய் மாமான்னு கூப்பிட சொல்லுங்கள், மச்சின்னு கூப்பிட சொல்லுங்கள், நான் கூப்பிட்டுட்டு போகிறேன். விட்டுருங்க, 26ஓட கிளம்பி போயிருங்க. இவ்வளவு தான் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம். அதை தான் சார் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. 2026 அடுத்த ஆண்டு விஜய் முதல்வராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? விஜய் முதல்வர் அதற்கு சாத்தியம் இல்லை. நான் அதுக்கு ஒரு காரணமே சொல்லிடுறேன். விஜய்க்கு இன்றைக்கி ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவங்க பெண் வாக்காளர்கள் கண்டிப்பாக நினைப்பாங்க. எனக்கு அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப வருடங்களாக யாராவது ஒருத்தர் வருவார், குற்றங்களை எல்லாம் சரி பண்ணுவாருன்னு தான் எம்ஜிஆர் விஷயத்துக்கு போனாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவை அவங்க ஏற்றுக்கிறதுக்கே சில வருடங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதாவை தமிழ் வாக்காளர்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ விஜய்ங்கிறது வந்து உடனே இந்த பெண் வாக்காளர்கள் அப்படியே ஆர்ப்பரித்து வந்து ஏற்றுருவாங்கன்னு நான் நம்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாற்றத்துக்காக இவங்கெல்லாம் இருக்கிறத விட இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணலாம். பட் அந்த வாக்கு எப்படியாக இருந்தாலும் விஜய்க்கு வந்து உடனே 49-50% வந்துடாது. அது கண்டிப்பாக 20%க்குள்ளே தான் இருக்கும். அவர் கூட்டணிக்குள்ளே போய் வரலாம். அவருக்கு வயசு இருக்குது. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விஜயகாந்த் செய்த தவறை செஞ்சிடக்கூடாது. விஜயகாந்த் தனியாக நின்றது தவறு. 2011 அதிமுகவோட கூட்டணி ஏற்படுத்திக்கிட்டது கூட புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு பிரேமலதா மேடத்திட்ட கேட்டால் அதானே சொல்லுவாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு பேசின உடனே ஜெயலலிதா அம்மா ரைட் அப்படியா, உனக்கு 7 அடி குடி தான் அப்படின்னு சொல்லி அதோட தேமுதிக முடிச்சு விட்டாங்க. அப்படி பண்ணாமல் கூட்டணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் மதிக்கணும். மிதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. கம்யூனிஸ்ட் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாதிரி மிதிப்படுற அளவுக்கு இருக்கக்கூடாது. பட் அதுக்காக ஓவர் உதார் காட்டினீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஜெயலலிதாவுக்கு என்ன எதுங்கிறது தெரியும். ஸோ விஜயகாந்த் செய்த தவிர விஜய் செய்யக்கூடாது. விஜய் கூட்டணிக்குள்ளே வந்து கூட்டணி தலைவரோட மதித்து இப்போ பவன் கல்யாண் எப்படி கரெக்டாக பிஹேவ் பண்ணுறாரு. மோடி, நாயுடு, பவன் கல்யாண் இதுதானே ஆந்திரா இன்னைக்கு. அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? நாயுடுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தானே தன்னை வந்து முன்னெடுத்துக்கிறார். அந்த மாதிரியான ஒரு புத்திசாலித்தனமான அரசியலை விஜய் செய்தார்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவரை எப்படியெல்லாம் மட்டுப்படுத்தணும், எப்படியெல்லாம் தூக்கி போடணும், எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணுங்கிறதெல்லாம் திமுகவுக்கு நல்லா தெரியும். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஓகே சார், ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏளனப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்படி சொல்லலையே. இல்லை, அவர் சொன்னதை சொல்கிறேன் சார். அவர் சொல்கிறார். ஆமாம்,
நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றாரு நீங்கள் ஏளனப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவருக்கு கொள்கை இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறீங்க. கொள்கைன்னு 70 வருஷமா அந்த கொள்கை தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? ஆமாம், ஒன்றும் பண்ணலை. அதானே உண்மை. ஆக்சுவலாக என்ன தெரியும், ஒன்றா தேசியம்னு சொல்லணும், இல்லைன்னா இதுன்னு சொல்லணும். ஒன்றா ஆஸ்திகன்னு சொல்லணும், இல்லைன்னா நாஸ்திகன்னு சொல்லணும். போலி நாஸ்திகனாக இருக்குது. அது ஈவே ராமசாமி ஐயா காலத்துலேருந்து வந்த கதை அது. போலி நாஸ்திகன்னா என்ன அர்த்தம்னா, இந்துக்களை மட்டும் திட்டுறது, மற்றவங்களெல்லாம் விட்டுறது. இந்துக்களில் பிராமணனை மட்டும் திட்டுறது, மற்றவனெல்லாம் விட்டுறது. புத்த வாரிசுகளை திட்டுறது, அப்புறம் அவங்களே திருப்பி மாற்றி விடுறது. எவன்லாம் எந்திரிக்கிறானோ அவனெல்லாம் திட்டுறது, எவன்லாம் அவன் மாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துருக்கானோ அவனை விட்டுறது. இந்த போலி நாஸ்திகம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. உன்னோட எந்த கொள்கை, நீ மொழிப்பற்று கொள்கைன்னு சொல்கிற, மொழிப்பற்று கொள்கை அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இப்போ தான் ஊற்றி மூடிச்சு 3 நாளைக்கு முன்னாடி எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க, ஐயா ஒன்றா தமிழ்நாட்டில் எல்லாரையும் கோமணம் கட்ட சொல்லு, இல்லைனா பனியன் ஷார்ட்ஸை எல்லாரையும் போட சொல்லு. ஏழை மாணவன் மட்டும் கோமணத்தை கட்டிக்கணும், அவன் மட்டும் பனியன் ஷார்ட்ஸை போட்டுக்கணும்னா அது தப்பு. மும்மொழி கொள்கைனா தமிழ்நாடு வளருவதற்கு 3வது மொழியே தேவையில்லைன்னா எல்லாருக்கும் தானே தேவையில்லை அப்படிங்கிறதோட நிறுத்திக்கணும். ஏற்கனவே எனக்கு பணம் தேவை, உனக்கு தேவையில்லைங்கிறதுனால தான் நீ இஷ்டத்துக்கு செலவு பண்ணுற, நான் கஷ்டத்துக்கு கூட செலவு பண்ணாமல் இருக்கேன். இதான் என் பிரச்சனை. இதில் மும்மொழியை வேற உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனையாகும். அதான் இவங்க எந்த சித்தாந்தத்தை இவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க, சமூக நீதிங்கிற சித்தாந்தம். அடுத்தது சொல்லுவாங்களா, வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலாமா? கனிமொழியை விட உதயநிதிக்கு வந்து அறிவு அதிகமாக இருக்கா? இல்லை. அப்புறம் எப்படி இங்கே அவங்கள விட்டுட்டு இங்கே வர்றீங்க? இதில் என்ன சமூக நீதி இருக்குது? ஐயா கருணாநிதி ஐயா வந்து பெண்களுக்கு சொத்தை பிரித்து எழுதணும்னு சொன்னது கனிமொழி அம்மா பிறந்ததுக்கு பிறகா முன்னாடியா? ஸோ உனக்கு எந்த சித்தாந்தம் இருந்ததுன்னு அவங்ககிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கு. ஸோ அந்த சித்தாந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசாதன்னு விஜய் சொல்கிற வரைக்கும் எனக்கு புரியுது. ஆனால் விஜய் ஒன்றை முன்னிறுத்தி வைக்கணும். ரஜினிகாந்த் முன்னிறுத்தார், ஆன்மீக அரசியல்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்னதில் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, பாசிசம்னு ஒன்றும் கிடையாது, பாயாசம்ங்கிறது வேணால் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னது மட்டும் என் மைண்டில் போய் ஏறுது. ஸோ அவங்கக்கிட்ட எந்த கொள்கையும் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த ஒன்லைனாவது இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு திரைப்படம்ங்கிறது நீங்கள் எதை வைத்து கதை சொல்வீங்க? ஒரு ஒன்லைனை வைத்து தானே சொல்வீங்க. ஒரு ஒன்லைன் தானே, மொத்தமே 12 ஒன்லைன் தான் இருக்குது. ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பார். நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி போட்டாலும் அதே 12 தான் வரும், 144 வந்துட போகிறதில்ல. அப்போ அந்த ஒன்லைனுங்கிறது என்ன? நீ எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்க, அவ்வளோதான் எனக்கு தெரியணும். நீட்டை எதிர்க்கிறீங்க, நீட்டை எதிர்க்கிறதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மெத்த படித்தவர்கள் கொழுத்த பணக்காரர்கள் மட்டும் டாக்டராக இருந்தாங்க 2017 வரைக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை, அரசு பள்ளியிலிருந்தும் போகிறாங்க. நீ எதுக்கு அதை எதிர்க்கிற? அப்போ எனக்கு குழப்பம் வருது. ஸோ நீங்கள் திமுகவை காப்பி அடிக்கிறேன்னு சொல்லுங்கள், எனக்கு குழப்பமே வராது. வெரி குட், கரெக்டாக போகுதுடா, முள்ளால் எடுத்துடலாம், தேங்க்யூன்ட்டு போகுது. நீ எங்கேயாவது வேறுபடுகிறீங்கன்னு சொன்னால் அந்த வேறு என்னன்னு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. அந்த வகையில் நான் எடுத்துக்கிறேன். ஓகே சார், விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, 1967லையும் 77லையும் ஒரு மாற்றம் வந்தது தமிழ்நாட்டில், அதே மாற்றம் அடுத்த வருடம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமராஜையும் எம்ஜிஆரையும் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், இல்லையா? அண்ணாதுரையும் எம்ஜிஆரையும் சொல்கிறாரு. புரியல நமக்கு, ஏகப்பட்டதை பார்த்துட்டதுனால நமக்கு ஒன்றும் புரியல. எம்ஜிஆரை போல விஜயால் ஆக முடியும், பெண்கள் வாக்கு ஈஸியாக அவருக்கு கிடைக்கும். ஆனால் எம்ஜிஆர் செய்த ஒரு புத்திசாலித்தனத்தை பண்ணணும், இப்போ தான் தொடங்கியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா வரைக்கும் கூட அந்த தப்பு சரி பண்ணலை. பிகே உள்ளே கொண்டு வந்தார் இல்லையா, பிரசாந்த் கிஷோர் உள்ளே கொண்டு வந்தார் இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் புத்திசாலித்தனங்களை காட்டியிருக்காரு. ஐயநாதனை வச்சுக்கிறதும் வெளியில் அனுப்புறதும் அவர் வெளில வந்து வெவ்வேறு விஷயங்கள் பேசுகிறதும் குழப்ப நிலை இருந்தது. அறிவார்ந்த சபை அப்படிங்கிறத விஜய் கையில் வச்சுக்கொண்டால், விஜயிடம் ஓட் பேங்க் இருக்குது, அறிவார்ந்த சபையிடம் தெளிவு இருக்குது. இதை ரெண்டுத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணார்னா யாரால் வேணாலும் வியாபாரம் பண்ண முடியும். நீங்கள் விவசாயி, அவர் வந்து வாங்குறவர். நான் நடுவில் உட்காந்து உங்களை கரெக்டாக கவனிச்சுட்டு அவருக்கு கரெக்டாக பொறுப்பாக கொடுத்துட்டா நான் வந்து வியாபாரம் பண்ண முடியும். அந்த வியாபாரத்தை விஜயால் பண்ண முடியும், தன்னுடைய ரசிகர்களுக்கும் அறிவார்ந்த சபைக்கும் நடுவில். அதை செய்யலையா எம்ஜிஆராக ஆகவே முடியாது. இப்போ இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காண்டி பத்திரிகையாளர்கள்லாம் போயிருக்காங்க. இப்போ பத்திரிகையாளரை பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய பவுன்சர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படுது, பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தாக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் அவங்க சில வேலைகளையே செய்திருப்பாங்க. இப்போ பத்திரிகையாளர்கள் வேணுக்குனே இந்த மாதிரி எல்லாம் 200 ரூபா 400 ரூபா 300 ரூபா யூபிஸ் தானே. இப்போ நீங்கள் பெரிய அறிவாளி மாதிரி மூத்த பத்திரிகையாளர் 2 பேர் பேசுவாங்க, சபாஷ் நடுநிலையோட பேசுகிறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி சுத்தமாக திமுக இதில் ஃபால்ட்ராப் ஆகிடுவார். உங்களை இழுக்குவதற்காக கதை பண்ணுவாங்க. ஏங்க, ஒரு கூட்டம் வந்திருக்கு, உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ப்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்களா இல்லையா?
அந்த இடத்துல போய் உட்காந்துட்டா வேலை முடிஞ்சது. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுக்க போகிறாங்க. நீங்கள் முட்டி மோதி வேணும்ட்டே பிரச்சனையை இப்போ ஏற்படுத்தி பவுன்சர்களை வைத்து பத்திரிகையாளர்களை தாக்குவார்கள்னா, அந்த காலத்தில் பத்திரிகையாளர் தாக்குவாங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும். இன்றைக்கி எவனையாவது பார்த்து கோபம் வருமா? இவன் கொடுக்குற செய்தியை பார்த்தா உங்களுக்கே தெரியலையா? இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்களே, இவங்க வீட்டு பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரிய வேண்டாம்? ஒரு டக்குன்னு இந்த தேசிய கல்விக் கொள்கையை பார்க்கும்போது ஒரு அரசு பள்ளி மாணவனுடைய தந்தையாக பார்க்கணுமா வேண்டாமா? அந்த பத்திரிக்காரன் பார்த்தானா? என்ன சொல்கிறாங்களோ அதே தானே திருப்பி சொன்னான். இவங்க வேணும்ட்டே தள்ளி விடுறதுக்கு அளவாக முட்டி கிட்டி போய் சீண்டி கிண்டி எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை நான் நாகரிகமாக வேணால் சொல்லட்டுமா? தளபதி படத்தில் தேவாவுடைய ஆள் வந்து ரஜினியை முட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் முட்டியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், இப்போ நம்ம சொல்கிறோம் விஜய் வந்து திராவிட கட்சிகளை தான் காப்பி அடிக்கிறாரு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை டிட்டோவாக இவரும் ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்கிறோம். முல்லை முள்ளால் எடுப்பதற்கான வேலையை அவர் செய்கிறாரு. ஆனால் டிவி கேட்குறாங்க, குறிப்பாக ஆதவர்ஜுனா சொல்கிறாரு முதல்வர் வந்து விஜயை காப்பி அடிக்கிறாரு, விஜய் என்ன பண்ணுறாரோ அதை வந்து முதல்வர் அவர்களும் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணதாசன் பாட்டு எழுதிட்டு இருந்தார், வாலி உள்ளே வந்தார். ஒரு கட்டத்தில் கண்ணதாசனுக்கு இந்த மாதிரி வாலி எழுதியிருக்கானான்னு கேட்டு பாருங்க, ஏதாவது எழுதியிருப்பான் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒத்திசைப்போடு வந்தாங்க. ஒரிஜினல் யார்? கண்ணதாசன். பின்னாடி வந்ததார் வாலி. ஆனால் கன்ஃபியூஷன் நேர்மையாக வந்தது ஏன்னா ரெண்டு அறிவாளிகள் சம்மந்தப்பட்டது. இது ரெண்டு என்ன சொல்கிறது, அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். திமுக அயோக்கியத்தனங்களை தெள்ள தெளிவாக செஞ்சுது. அந்த அயோக்கியத்தனங்களை எல்லாம் சுட்டி காட்டி வரணுங்கிறது தான் விஜயோடைய நோக்கம். யார் அந்த அம்பை கையில் வச்சுருக்காங்கன்னு வில்ல கையில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அம்பு மட்டும் கரெக்டாக வருது. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி இந்திய அளவில் ஒரு ஆன்டி மோடி இது வந்து ஒரு நேர்மையாக ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்குதா? ஏன்னா பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தார், மோடியை வீழ்த்தணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மாநிலங்களில் தான் அவர்கிட்ட போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். மோடியை வீழ்த்துவதற்கான நிறைய நல்ல விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். ஸோ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆன்டி மோடியை இப்படி ராகுல் காந்தி மாதிரி சொதப்பாமல் நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அயோக்கியர்களும் இவர் யாருக்கிட்டேருந்து வராரோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்ய போகிறாங்க. கன்ஃபியூஷன் வரத்தானே செய்யும். நீ என்கிட்ட இப்போது முன்னாடி இருக்கிற பையனுடைய பேப்பரை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் தான் மாறும். மேட்ரு யாருன்னு யாருக்கிட்டேருந்து யாருக்கு திருடினாங்கன்னு அந்த திருத்துறவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா முன்னாடி உட்காந்துருந்தார், இவர் பின்னாடி அந்த மாதிரி இல்லையே. பேப்பர் இங்கேருந்து கூட அங்கே கொடுக்கலாம்ல. ஸோ முல்லை முள்ளால் எடுப்பதை மட்டும் நான் ரசிச்சிட்ருக்கேன். முள்ளுக்குள்ளே 1000 பிரச்சனை வந்தால் அது அவங்க பிரச்சனை, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய பள்ளி வந்து இருக்குது, அவர் வந்து மும்மொழி கொள்கை அங்கே வந்து ஹிந்தி தான் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிலாம் குற்றச்சாட்டை வச்சுருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை வந்து வரவேற்றுக்கிட்டு தான் இருந்தார், அவருடைய அரசியல் வருகையை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு. ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரோட நிலைப்பாடு எப்படி சார்? இல்லை தார் வச்சு அடித்தான் பாருங்க, தப்பு தருமா. அவன் பிள்ளை எங்கே படிக்கிறான்னு கூட தான் பிஜேபி சொல்லிச்சு. நீங்கள் விஜயோட நிறுத்திக்கிச்சா, திருமாவளவனோட நிறுத்திக்கிச்சா? இல்லையே. எல்லாரும் யார், நீங்கள் எல்லோரும் நல்ல நிம்மதியாக இருக்கீங்கப்பா. சிபிஎஸ்சி இதில் படிக்க வச்சு 3 மொழியை கற்றுக் கொடுத்து உங்கள் பசங்களை நல்லா வளர்க்குறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நீங்கள் ஒழுங்காக பண்ணிகிட்ருக்கீங்க. நாசமாக போகிறதெல்லாம் ஏழைகள் தான் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து பார்க்கும்போது அண்ணாமலையை விஜய் அவர்களையும் பற்றியும் பேசினார், இதையும் பேசினார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதே விஜய்க்காகத்தான் ஒரு ப்ரைவசியை பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு நடிகையோடு அவர் வர்றதை ஃபோட்டோ எடுத்தவரை நான் வந்து ஒரு வழி பண்ணுவேன், மத்திய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவேன்னு அவரே தான் சொன்னார். ஸோ ஒரு பிரச்சனையை நேர்மையாக அணுகிற அண்ணாமலைக்கு உள்நோக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே சார், விஜய் சொல்கிறாரு பணத்தை வைத்து அரசியல் செய்யும் பண்ணையார்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலைங்கிற. திமுகவை டிக் போட்டார், அதிமுகவையும் டிக் போட்டார். அப்புறம் உங்கள் பக்கத்திலே ஒருத்தர் பணக்காரரை வச்சுருக்கீங்களே ஆதவர்ஜுனா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பாருங்கள், பணம்ங்கிறது எல்லாருக்கும் தேவை. நான் எப்போதுமே ஒரு விஷயத்தை ஒரு கட்சி ரீதியாக பேசணுங்கிற அவசியம் இல்லை. நான் படித்த என்னுடைய புத்தகம் துக்ளக் வந்து எனக்கு அறிவார்ந்த மாதிரி தான் சிந்திக்க சொல்லியிருக்கு, அதை வைத்து சொல்கிறேன். பணம் எல்லாருக்கும் தேவை. ஆனால் நான் பணத்தை செலவு பண்ணி உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்து உங்களை திருப்திப்படுத்துறதுக்கும், நான் பணத்தை செலவு பண்ணி ஒரு இட்லி கடையை நடத்தி தரமான இட்லியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வாங்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணுறது தப்பு, நீங்கள் வாங்கும் விதமாக தயாரிப்பது சரி. ரெண்டுத்துக்கும் பணம் வேணும், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு கடை நடத்தணும்னா எனக்கு பணம் வேணும். அது ஆதவர்ஜுனா மூலமாக வருதானா? விஜய்கிட்ட பணம் இல்லையா? இப்போ இவர் 10,000 ரூபாய் ஒரு குழந்தை அனுப்பிச்சிச்சு இல்லையா? ஒரு 40 வருஷமாக திமுகலே இருக்கிற அப்பாவுடைய குழந்தை டப்புன்னு ஸ்டாலினுக்கு ஒரு 10,000 மட்டும் கொடுத்து விடுங்க அப்படின்னு உடனே அனுப்பிச்சி விட்டது இல்லையா?
அந்த மாதிரியான வேலை யார் வேணாலும் பண்ண முடியும். எனக்கு ஆதவ அர்ஜுனா எதுக்கு டிஎம்சிக்கு பணம் கொடுத்தாருன்னே புரியல. விஜய்க்கு கொடுக்குற கதையை விட்டுருங்க, அதுவே எனக்கு இன்னும் புரியல, அது வேறு விஷயம். கேள்வி என்னென்னா, பணம் வேணும். அதுக்காக விஜய் வந்து தன்னுடைய எல்லா சொத்தையும் இழந்துட்டு போயிடுவார். ரஜினி கூட தான் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு கபாலி, காலா, பேட்டை, இன்னும் 2 படம், இந்த படத்தில் வர்ற பணத்தை நான் அரசியலுக்கு கொண்டு வர போகிறேன் 2021 வரைக்கும் சொல்கிறேன், செலவு பண்ணுறதுக்கு அவர் திட்டமிட்டார். இந்த பணம் அரசியலுக்கு மட்டும்தான்றது அவர் திட்டமிட்டார். ஸோ பணம் வேணும். நான் இட்லி கடை நடத்தி உங்களை இட்லி வாங்க வைக்கிறதுக்கு பணம் வேணும். உங்களையே இட்லி வாங்க வைக்கிற அளவுக்கு பண்ணி உங்களை அடிமையாக்கிறதுக்கான பணம் திமுக கிட்ட இருக்குது. அது தப்பு. ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.